ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பல நேரங்களில் நாம் பல மனிதர்களை அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது சரியா? அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் உறவு முறைகள் பற்றி ஒரு பாடம் நடத்தும்போது அவருக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அந்த கதையை மாணவர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறார். ஸோ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு கப்பலில் நிறைய பேர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு நடு கடலில் அந்த கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் ஒரு உடைப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்குது. அப்போது அந்த கப்பலில் இருந்த ஊழியர்கள் அங்கேருந்து அந்த பயணிகளை வெளியேற்றுவதற்கான அந்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த லைஃப் போட் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த போட்ஸில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஏற்றிக்கிட்டே வரும்போது கடைசியாக அந்த கப்பலில் இன்னும் 2 நபர்கள் மிச்சம் இருக்கிறாங்க. அந்த நபர்களை ஏற்றணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது, ஆனால் யாராவது ஒருத்தரை தான் ஏற்றிக்கிற அளவுக்கு அந்த போட்டில் இடம் இருக்குது. ஆனால் அங்கே நின்று இருக்கிறவங்க 2 பேருமே ஒரு கணவன் மனைவி, ஒரு கப்பல். அப்போது இந்த யாராவது ஒருத்தர் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணுறாரு, அந்த கணவர் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேகமாக அந்த லைஃப் போட்டில் ஏறிக்கிறார். அதன் பிறகு அந்த மனைவி சோகமாக அவர் அங்கேருந்து பார்க்குறாங்க. பட் இந்த லைஃப் போட் அங்கேருந்து கிளம்பிடுது. இது இப்படியா இருக்கும்போது அந்த ஆசிரியர் அந்த கதையை அங்கே நிப்பாட்டிட்டு மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கணவனின் செயலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போது அங்கேருந்த பல மாணவர்கள் பல்வேறு விதமான பதில்களை சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க, பாருங்கள் நான் உங்களை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன், இப்படி திடீர்னு என்னை நடுக்கடலில் அதுவும் மூழ்கிற ஒரு கப்பலில் என்னை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ ஹேட் யூ அப்படின்னு உங்களை நான் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பதில்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் ரொம்ப அமைதியாக கம்முன்னு உட்காந்துருக்கிறான். அந்த மாணவனை அந்த ஆசிரியர் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த மாணவன் கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எல்லாரும் பதில் சொல்கிறாங்க, நீ ரொம்ப அமைதியாக இருக்கிறியே, உனக்கு அந்த கதைக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா, உன்னால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறாராம், கண்டிப்பாக டீச்சர், என்னால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மனைவியை அந்த கணவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை பதில் சொல்லுது. அதை கேட்டவுடனே அந்த ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி, இந்த கதையை நீ ஏற்கனவே கேட்டிருக்கிறியா, உனக்கு எப்படி இவ்வளோ சரியாக பதில் தெரியும், நீ சொன்ன பதில் தான் சரி அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த ஆசிரியர் கேட்குறார். அப்போ அந்த குழந்தை அதுக்கு பதில் சொல்லிச்சான், இல்லை எங்கள் அம்மா மரண தருவாயில் இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட சொன்ன கடைசி வார்த்தைகள் இதுதான், என்னோடய குழந்தையை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த கதை அதோடு முடிந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை கன்சோல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி வேலைக்கெல்லாம் போகுது. அவங்க தகப்பனார் தனிப்பட்ட முறையில் நின்று அந்த குழந்தையை வளர்க்குறார். ஆனால் பிற்காலத்தில் அந்த குழந்தை தன்னுடைய தந்தையாருடைய மரணத்திற்கு பிறகு எதேச்சையாக அவருடைய பொருட்களை எல்லாம் சரி செய்யும்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் அவருடைய நாட்குறிப்பு டைரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒன்று கண்டுபிடிக்குது. அந்த டைரியில் என்ன தான் எழுதியிருக்குது அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கும்போது அதில் அந்த கப்பலில் அவர்கள் பிரயாணம் செய்த தேதி, அவங்க பிரயாணம் செய்த இடம், அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே அவங்க அப்பா வந்திருக்கிறார். அதில் அவர் கடைசியாக குறிப்பிட்டது என்னென்னா, உன்னை அந்த மூழ்குகிற அந்த கப்பலில் நான் விட்டு வந்தது மிகப்பெரிய தவறு, உன்னோடு சேர்ந்து நானும் அந்த கடலிலேயே மூழ்கி இருக்க வேண்டும், நீ மட்டும் அமைதியாக அந்த ஆழ்கடலில் உன்னோட உயிரை நீ விட்டுட்டிருப்ப, ஆனால் என்ன செய்யறது, நம்முடைய குழந்தையை நாம் எப்படியாவது ஆளாக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலாக உனக்கு இருந்த அந்த குணப்படுத்த முடியாத ஒரு நோய், எப்படியும் நீ என்னோடு இருந்திருந்தாலும் கூட இன்னும் சில நாட்களில் என்னையும் நம்முடைய குழந்தையும் விட்டு நீ பிரிந்திருந்திருப்பாய். அதனால்தான் நான் உன்னை விட்டுட்டு நம்ம குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் வேகமாக அந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. நீ நிச்சயமாக மன்னிப்பாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த டைரியில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதை அன்னைக்கு சின்ன குழந்தையாக இருந்த அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி வேலைக்கு போய் செட்டில் ஆகி தன்னுடைய தந்தையாருடைய மறைவிற்கு
பிறகு தன்னுடைய தந்தையார் எதற்காக அப்படி ஒரு செயலை செய்தார், தன்னுடைய தாயாரை ஏன் தவிக்க விட்டுவிட்டு அவர் மட்டும் தனியாக தப்பித்து வெளியேறிவிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலை பெற முடிந்தது. இந்த பதிலை அவள் தெரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள் ஆகியிருக்கிறது. ஆக நம்ம மேலோட்டமாக அந்த கதையை முன்னாடி கேட்கும்போது நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்திருக்கும். என்ன மனிதர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்களா? ஒரு மனைவியை கூட, அதுவும் நடுக்கடலிலே, அதுவும் மூழ்குகிற கப்பலிலே விட்டுவிடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனம் அவ்வளவு வலிமையானதா அப்படின்னுலாம் நம்ம யோசனை பண்ண தோணும். இல்லை, எல்லாருமே சில நேரங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் அடிப்படையில், அந்த கால சூழலின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக பார்த்து எந்த விதமான ஒரு முடிவிற்கும் நாம் வந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்விற்கு பிறகும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய செயலுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். எப்பயுமே இன்னொரு மனிதனை மேலோட்டமாக பார்க்காமல் அவன் நிற்கின்ற சூழ்நிலை, அவன் இருக்கின்ற சூழ்நிலை, அவனுடைய இடத்திலிருந்து நாம் அவனை பார்க்கும்போது அவன் செய்த செயல்கள் சரியா தவறா என்று நமக்கு புரிய வரும். அப்படி புரிய வரக்கூடிய நேரத்தில், பல நேரத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இல்லாமலும் போவார்கள். ஆகவே நண்பர்களை, நான் சொல்ல விரும்புவது இதுதான். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாகவும் அழகாகவும், மற்றவர்களோடு அன்பாகவும், மற்றவர்களை பற்றி நாமே மேலோட்டமாக சில கருத்துக்களை வளர்த்து கொள்ளாமல் எதையும் ஒரு புரிதலோடு செய்தால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போன்று நான் படித்த இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். மீண்டும் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.